ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்னென்னா, நிறையா பேர் என்ன எங்கிட்ட கமெண்ட்டில் கொஸ்டின் கேட்குறீங்க அப்படின்னா, சிஸ்டர் எப்படி இளம் குஞ்சு பராமரிப்பை நம்ம பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் அந்த 0லேருந்து 30 நாள் வரைக்கும் நம்ம எப்படி கோழி குஞ்சுகளை பராமரிப்பு செஞ்சு எப்படி நம்ம ஃபார்மை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டே இருக்கீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற எல்லாமே உங்களுக்கு புரியும். டே பை டே பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் கோழி டிப்ஸ் வீடியோஸ் வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த வீடியோவில் எப்படி பார்க்க போகிறோன்னா, இப்போ அந்த 1 மந்த் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு வீக் நம்ம எந்த மாதிரி பராமரிப்பு செய்யணும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா செகண்ட் வீக் நம்ம எந்த மாதிரி பராமரிப்பு செய்யணும், தேர்டு வீக்கு 4th வீக் எந்த மாதிரி பராமரிப்பு செய்யணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு வீக்கும் ஒரு மாதிரி நம்ம பராமரிப்பு செய்யணும். அதே மாதிரி வேக்சின்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு வீக்கும் ஒரு வேக்சின்ஸ் போடணும். அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே நம்ம கோழிகளோட இழப்பை நம்ம சூப்பராக பாதுகாத்து நம்ம ஃபார்மை நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாம். ஃபஸ்ட்டு வீக்கில் நம்ம எதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா, டெம்பரேச்சர் அந்த 1 மந்த்துக்கு கம்பல்சரி நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ஆகணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரூடிங் செட்டப் போட்டிருக்க அந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ட்ரையாக இருக்கணும். கோழி குஞ்சுகள் இருக்கிற இடத்துல ஈரமாக அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. அதே மாதிரி க்ளீனான வாட்டரும் கொடுக்கணும். ஃபீடு பார்த்திங்கன்னா ஸ்டார்டர் ஃபீடு நம்ம ஒரு 1 மந்த்து கம்பல்சரி கொடுக்கணுங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம நினைக்கிற அளவுக்கு நம்ம கோழி குஞ்சுகள் நல்லா ஒரு க்ரோ கொடுக்கும். கோழி குஞ்சுகளுக்கு இப்போ சளி பிடிச்சிருச்சு அப்படின்னா ஃபீடு எடுக்காது. அதனால் பார்த்திங்கன்னா வெயிட் அப்படியே சடனாக ட்ராப் ஆகும். ஏன்னா கோல்டு டைமில் ஃபீடு அது டேக் ஓவர் பண்ணாது. இந்த மாதிரி கோல்டு இருக்கிற கோழி குஞ்சுகளை நம்ம கரெக்டாக சோங்கி நின்றுட்டுருக்கும். நம்ம பார்த்தாலே டிஃப்ரெண்ட்டாக தெரியும். எந்த ஒரு ஃபீடும் எடுக்காமல் தண்ணி குடிக்காமல் தனியாக நின்றுட்டுருக்கு அப்படின்னாலே அதுக்கு எதுவும் இஷ்யூ இல்லைனா சளி பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். அதனால் பார்த்திங்கன்னா அதுக்கான டெம்பரேச்சர் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அது ஃபீடு பார்த்திங்கன்னா கரெக்டாக கொடுத்து மருந்து கரெக்டாக கொடுக்கணும். அந்த ஃபஸ்ட்டு வீக்கில் 7th டே நம்ம எப்போவுமே போல் F1 வேக்சின் கண்டிப்பாக கம்பல்சரி நம்ம கோழி குஞ்சுகளுக்கு கொடுத்தே ஆகணும். அதுக்கப்புறம் செகண்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த வாட்ரு நம்ம எப்போவுமே க்ளீனான வாட்ரு நம்ம கோழி குஞ்சுகளுக்கு கொடுக்கறனால நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் ஏன் அதாவது இப்போது 1 டேக்கு ஒன்ஸ் அந்த தண்ணி தீர்ந்துருச்சு அப்படின்னா அந்த பாட்டில் நீட்டாக க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் தண்ணி ஃபில் பண்ணி வைங்க. அதே பாட்டில் அப்படியே ஃபில் பண்ணி வைக்கிறது, இல்லைனா அதுக்குள்ளேயே கொண்டு போய் கொட்டுறது. ஏன்னா கோழி குஞ்சுகளோட எச்சங்கள் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் கலந்துருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா அதில் நம்ம அகைன் தண்ணி ஊற்றி வைக்கிறதுனால சீக்கிரமாக கோழி குஞ்சுகளுக்கும் சரி கோழிகளுக்கும் சரி நோய்கள் சீக்கிரமாக அஃபெக்ட் ஆகிடும். அதனால் பார்த்திங்கன்னா டெய்லியுமே வாட்டர் மாற்றி வைங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அதுக்கு யூஸ் பண்ணுற அந்த டப்பா எல்லாத்தையுமே அந்த பிளாஸ்டிக் ஐட்டம் எல்லாத்தையுமே நம்ம நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி வைக்கிறது ரொம்பவே பெட்டர்னு சொல்லுவேன். வீக்லி ஒன்ஸ் நம்ம அந்த கோழி குஞ்சுகளுக்கு விட்டமின் அந்த தண்ணியில் கலந்து வைக்கணும். அதாவது சத்து இருக்கிற மாதிரி டானிக் கொடுப்பாங்க. நம்ம மெடிக்கலில் கேட்டால் கொடுப்பாங்க. கோழி குஞ்சுகளுக்கு சத்து டானிக் வேணும் அப்படின்னா கொடுப்பாங்க. அதை வீக்லி ஒன்ஸ் நம்ம அந்த தண்ணியில் தண்ணியை நல்லா ப்யூரிஃபை பண்ணி நம்ம அந்த தண்ணியில் ஊற்றி வைக்கணும். அப்போ தான் கோழி குஞ்சுகள் வெயிட் சீக்கிரமாக கெயின் ஆகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் அந்த கோழி குஞ்சுகளோட ஃபியூ டேஸ்க்கு ஒரு 3 டேஸ்க்கு சர்க்கரை தண்ணி ஊற்றி வைங்க. அப்போ தான் கோழி குஞ்சுகளோட மஞ்சக்கரு கரைஞ்சு ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். அதனால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ டேஸ்க்கு மட்டும் ஒரு 3 நாள் 4 நாளைக்கு சர்க்கரை தண்ணி இல்லைனா கருப்பட்டி தண்ணி யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபீடும் நம்ம எந்த மாதிரி கொடுக்கணுன்னா கரெக்டாக இப்போ ஃபீடு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அப்போவே நம்ம ஃபீடு கொடுக்கணும். இப்போ காலையில் ஒரு 6 மணிக்கு மேலே 6 மணிக்கு நம்ம ஃபீடு போட்டு வரோம் அப்படின்னா நம்ம அகைன் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் போய் ஃபீடு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அப்போவே ஃபீடு போடணும். ஏன்னா கோழி குஞ்சுகளுக்கு நம்ம ஃபீடு கரெக்டாக கொடுத்தாதான் க்ரோத் நல்லாயிருக்கும். நம்ம ஒரு 3 ஹவர்ஸ்க்கு ஒரு டைமு அந்த மாதிரி பண்ணுறதுனால கோழி குஞ்சுகளுக்கு அந்த பசி எடுத்து கோழிகளுக்குவே சண்டை போட்டுக்குவோம். அதனால் பார்த்திங்கன்னா ஃபீடு கம்பல்சரி நம்ம 2 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் இப்போ ஒரு 6 மணிக்கு கொடுக்குறோம் அப்படின்னா 8 மணிக்கு அதே மாதிரி 10 மணிக்கு இந்த மாதிரி நம்ம கொடுக்கறனால பெட்டர் க்ரோத் இருக்கும். நம்ம பார்த்திங்கன்னா ஃபீடு எந்த அளவுக்கு நம்ம கோழி குஞ்சுகளுக்கு கொடுக்குறோமோ அந்தளவுக்கு கோழிகள் க்ரோத்தாக இருக்கும். நம்ம அதாவது இப்போ நார்மலாக நம்ம சொல்லணும்னா ஃபீடு பொறுத்து தான் நம்ம கோழி குஞ்சுகள் நல்லா க்ரோ ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியும். நம்ம எந்த அளவுக்கு ஃபீடு கொடுக்குறோமோ அதை சாப்பிட்டு தான் கோழிகள் நல்லாவே வளரும். அதனால் பார்த்திங்கன்னா க்ளீனான வாட்டர் அதுக்கப்புறம் ஃபீடு அந்த 1 மந்த்துக்கு நம்ம கரெக்டான ஃபீடு கொடுத்தாலே போதும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கோழி குஞ்சுகளோட க்ரோத் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும்.
கோழி குஞ்சு வளர்ப்பு, கோழிகள் வளர்ப்பில் வந்து பெருசா எதுவும் இல்லைங்க. நம்ம ஃபீடு பொறுத்து தான் நம்ம வெயிட்டும் சரி, கோழி பண்ணை அந்த கோழி பண்ணை டெவலப்மெண்ட்டும் சரி, நம்ம எந்த அளவுக்கு ஃபீடு குடுக்குறோமோ, அந்த அளவுக்கு நல்லாவே வந்து இருக்கும். அதாவது கோழிகள் அப்படின்னா, அந்த ஃபீடு பொறுத்து தான் வந்து எல்லாமே இருக்கு. நம்ம அதாவது எந்த மாரி ஃபீடு குடுக்குறோமோ, அந்த அளவுக்கு நம்மளுக்கு குரோத்தும் இருக்கும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து எடையும் கூடும். அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு அமௌண்ட்டும் சேர்ந்து வரும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு அந்த அ 2, 3 2 to 3 வீக்ஸ்க்கு வந்து நம்ம இந்த மாரி வந்து மெயின்டெயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 2ண்ட் வீக் வந்து நம்ம கண்டிப்பா வந்து அந்த ஐபிடி வேக்சின்ஸ் வந்து போடணும். அதே மாரி 3rd வீக் வந்து அதாவது 21வது நாள் வந்து நம்ம என்ன என்ன வேக்சின்னா, லசோட்டா வேக்சின் வந்து போட்டாகணும். இந்த 1 மந்த் வந்து இந்த 3 வேக்சின்ஸும் வந்து நம்ம கம்பல்சரி போட்டா, பின்னாடி வரக்கூடிய அந்த டிசீஸ் எதுவுமே வராம நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து ஒரு தடுப்பு மருந்து மாரி தான். இந்த நோய்க்கு இந்த மருந்துன்ட்டு இல்ல. பின்னாடி வரக்கூடிய எல்லா நோய்களுக்கும் இது வந்து ஒரு தடுப்பு மருந்தா வந்து நம்ம எடுத்துக்கலாம். கோழி குஞ்சுகள் இருக்கக்கூடிய இடமும் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப வந்து நெருக்கமா இல்லாம, இப்போ 100 குஞ்சுகள் இருக்குது அப்படின்னா, அதுக்கான ஸ்பேஸ் வந்து நம்ம சரி இந்த அளவுக்கு தான் இந்த இடத்துல வந்து கோழி குஞ்சுகள் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, கரெக்டாக வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து அந்த மாரி கோழி குஞ்சுகளை வந்து நம்ம விட்டுறணும். இப்போ வந்து சின்னதா ஒரு ரூம் இருக்குது. அதில் வந்து நம்ம 200 குஞ்சுகள், 300 குஞ்சுகள் நம்ம வளர்க்க முடியும் அப்படின்னு நினச்சா, சின்ன குஞ்சுகளை வந்து வளர்க்கலாம். ஆனால் ரொம்ப பெருசாகும்போது அதுக்கு வந்து அந்த இடம் வந்து ரொம்ப பற்றாக்குறையாக இருக்கும். அது மட்டும் இல்லாம, அந்த இடத்துல ஹீட் வந்து கொஞ்சம் அதிகமானாலே போதுங்க. கோழிகளுக்கு வந்து நோய் தாக்கம் வந்து சீக்கிரமா அதிகமா ஆயிரும். அதனால வந்து பார்த்திங்கன்னா, இறப்பு விகிதம் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். எப்பவுமே வந்து அந்த அளவான இடத்துல வந்து அளவான குஞ்சுகள் வந்து நம்ம விட்டாலே போதுங்க. அதாவது ஸ்பேஸ் கொஞ்சம் அதுக்கு நல்லா சுற்றி அது இதுன்னு சொல்லி சாப்பிட்றதுக்கும், கொஞ்சம் பறக்கிறதுக்கும் சரி, கொஞ்சம் நல்லா இருந்தாலே போதுங்க கோழி குஞ்சுகளுக்கு. இறப்பு விகிதம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதாவது வந்து எப்பவுமே வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப பெரிய லெவலில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஒரு 10 கோழி குஞ்சுங்க வாங்கி விடுங்க. அது உங்களால் வந்து மெயின்டெயின் பண்ண முடியுது, இல்லை சக்ஸஸ் பண்ண முடியுது, இதை என்னால் ரன் அப் பண்ண முடியுது அப்படின்னா, அதுக்கப்புறம் ஒரு ஒரு 20 குஞ்சு இல்லைன்னா ஒரு 50 குஞ்சு 10 குஞ்சு வாங்கி விட்டதுக்கப்புறம் ஒரு 50 குஞ்சு வாங்கி விடுங்க. 50 குஞ்சு உங்களால் மெயின்டைன் பண்ணி கொண்டு வர முடிஞ்சிச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் ஒரு 100 வாங்கி விடுங்க. அந்த மாதிரி தான் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம ஃபார்மை வந்து டெவலப் பண்ணிட்டு போகணும். ஏன்னா வந்து நோய் வந்து என்னென்ன நோய்கள் வருதுன்னு சொல்லிட்டு புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது. இதெல்லாம் வந்து தெரிஞ்சுட்டு நீங்கள் ஒரு 2 பேட்ச் 3 பேட்ச் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வாங்கி விட்டாலும் பெருசாக அது எதுவும் தெரியாது. காமனா வந்து நம்ம எல்லாம் பண்ற பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, அந்த ஒரு 1 மந்த்துக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபீடும் சரி, தண்ணியும் சரி கரெக்ட்டா வந்து குடுப்போம். அதே மாரி கம்பெனி ஃபீடெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தெல்லாம் வந்து போடுவோம். கோழி குஞ்சுகளுக்கு நல்லா குரோத் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் பண்ற மிஸ்டேக் தான் வந்து நம்ம ஃபார்மையே அப்படியே கவுத்து விட்டுரும். ஏன்னா வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபீடு மேனேஜ்மெண்ட்டில் வந்து கைவிட்டுருவாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, அரிசி அந்த மாதிரி ஃபீடை போட்டு கோழி குஞ்சுகள் வந்து குரோத்தை வந்து அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 3 மந்த்துக்கு வந்து நம்ம நல்ல ஃபீடு கொடுத்தாலே போதுங்க. அதுக்கப்புறம் இருக்கிற 3 மந்த் வந்து நீங்கள் நினைக்கிறத விடவே வந்து கோழி குஞ்சுகளோட குரோத் வந்து அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா, ஃபீடு மெயின்டெனன்ஸ் வந்து கரெக்டாகவே பண்ணுங்கள் நீங்கள். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாரி தாங்க. எப்பவுமே வந்து நம்ம ஃபீடு பேஸ் பண்ணி தான் நம்ம கோழி குஞ்சுகளும் சரி, நம்ம ஃபார்மும் சரி டெவலப் பண்ணுறது வந்து நம்ம ஃபீடை பொறுத்து தான் வந்து எல்லாமே வந்து இருக்கு. என்ன சிஸ்டர் இந்த மாரி சொல்றீங்கன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. எல்லாமே வந்து நம்ம சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட்டிங்ல வந்து சின்னதா வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து உன்னால முடியுது, என்னால பண்ண முடியுது அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பெருசா பண்ணுங்க. ஃபீடும் சரி, நீங்க வந்து ஒரு 2 மந்த், 3 மந்த்துக்கு வந்து கம்பெனி ஃபீடு கம்பல்சரி குடுங்க. ஏன்னா வந்து நல்லா குரோத் உங்களுக்கு வேணும். நம்ம ஃபார்ம வந்து அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகணும். நல்லா வேற லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா வந்து கம்பெனி ஃபீடு வந்து வாங்கி போடுங்க. அரிசியை போட்டு ரொம்ப வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஒரு 6 மந்த் ஆனதுக்கப்புறம் வந்து பெரிய கோழி ஆயிடுச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து இந்த மாரி அரிசியை வந்து போடுங்க. என்னோட சேனல்லையும் சரி, என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் சரி நிறைய பேர் வந்து பார்த்துட்டு, சிஸ்டர் உங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. நாங்கள் வந்து ஃபார்ம் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். கோழிகள் வந்து நாங்கள் வாங்கி விடலான்ட்டு இருக்கோம். எந்த மாதிரி வாங்கலாம், எப்படி வாங்கலாம்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து கேட்டே இருக்கீங்க. உங்களுக்கு அடுத்து என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கேட்ட எல்லா வீடியோஸும் வந்து என்னோட சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணிட்டு தான் வரேன். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோஸ் வந்து நாளைக்கு வந்து போட்டுடலாம். நெக்ஸ்ட் அப்டேட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து 1 டே விட்டு 1 டே வந்து நம்ம லாங் வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து போட்டு வரோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா 1 டே லாங் வீடியோ, 1 டே வந்து ஷார்ட் வீடியோ இந்த மாதிரி வந்து போட்டு வரோம். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்கலாம். பாய்ங்க.